ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் வருமா, அவங்களுக்கும் ஒரு இடையே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வருமா? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜேர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜேர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட ஹீலிங் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் நம்ம பர்சனல் ரீடிங் பார்க்கணுங்க, கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Four of Swords, okay. Five of Swords. Bird. Nine of Cups. Hermit. Bottom of the deck, Queen of Cups. Rebirth, okay. Integration, transformation, understanding, celebration. Bottom of the deck, turning in, okay. Eight of Pentacles, Three of Pentacles, Seven of Cups, the Lovers, Eight of Wands. Bottom of the deck, Eight of Swords. Okay. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் வருமா? ஸோ அதை பற்றி பார்க்கணும். ஸோ வீடியோ ஜேர்னல் ரீடிங் யாருக்கு ரெசிட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜிக்கான ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரெசினேட் ஆகும். ஓகே ஸோ ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி சொல்லும்போது ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருப்பீங்க. இப்போ ரெண்டு பேருமே டிஃப்ரென்ஸ், உங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. அது ஃபினான்ஷியல் வேஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கெரியர் வேஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன்ஸ் வேஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மேரிட்டல் ஒரு அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ அந்த பர்சன் உங்கள் கூட எமோஷ்னலி கனெக்டட். ஓகே, ஸோ அந்த பர்சன் மேபி இது வரைக்கும் இந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவர் ஒரு 1-2 ரிலேஷன்ஷிப்பை இவர் தாண்டி இவருக்கு லைஃப்பில் வந்திருக்கலாம். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் ஆகிருக்காது. இது ஒரு அஃபெக்ஷனாக அது வந்துட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டெப்த் ஃபீல் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு பர்சன் இப்போ என்ட்ராக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் இல்லைன்னா ஒரு 2 இயர் தாண்டி போகும்போது அவங்க இன்னொரு கூட நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். இவங்க திஸ் இஸ் மை பெஸ்ட்டுன்னு ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. இவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ்னு ஃபீல் ஆகும். பட் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்றாலும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபீல் ஆகிருக்கும், ரொம்ப டெப்த்து ஃபீல் ஆகிருக்கும், ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பீங்க. ஒரு ஷார்ட்டிங் பீரியடில் நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த பர்சனை சேசிங் எனர்ஜி நீங்கள் பயங்கரமாக சேசிங் பண்ணியிருப்பீங்க. சேசிங் எனர்ஜி நீங்கள் நின்றுருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு எப்போவுமே இந்த பர்சனுக்கு நீங்கள் 24/7 நீங்கள் அவைலபிளாக இருந்திருப்பீங்க. பட் இந்த பர்சன் நீங்கள் சேசிங் பண்ண அந்த பர்சன் வந்து ரன்னர் எனர்ஜியில் போயிருப்பாங்க. உங்களை விட்டு
ஓடிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த பர்சன் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் சேசிங் பண்ண பண்ண இந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ மனசில் ஆகலை. ஸோ அதை மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு பொருள் நமக்கு அவைலபிள் இப்போ எப்போவுமே நம்ம கூட ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கூட மைண்ட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனோட மைண்டில் எப்போவுமே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது இந்த பர்சனுக்கூட மைண்டில் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய உண்டு. ஆப்ஷனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆப்ஷன்ஸ் பர்தர் அந்த பர்சன் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இப்போ ஒரு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இந்த பர்சனுக்கு என்ன தான் இப்போ இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவேக்கன் ஆகிருக்கலாம். இந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவேக்கன் ஆகிட்டு இல்லை. ஓகே. அப்போ இந்த பர்சனுக்கு இப்போ இந்த பர்சனுக்கு பர்த்டே ஆஃபர் வந்துகிட்டே இருக்குது. பர்த்டே ஆஃபர் வந்துட்டு இருக்குன்னா இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா நமக்கு இதை விட நல்ல ஆஃபர் பெட்டராக வந்துட்டு தானே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறதுனால நமக்கு சமூகத்தில் நமக்கு நேம் டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நிறைய நமக்கு ஆஃபர் பர்த்டே வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு எதுக்கு இவங்க மேரேஜ் ஆனவங்க நம்ம லைஃப்பில் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பர்சனோட மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டு உண்டு. அப்போ அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் சேசிங் எனர்ஜியில் இருப்பீங்க. ஸோ ஒரு அடிக்ட் எனர்ஜியில் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்திருப்பீங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுது, இப்போ உங்கள் பர்சன் ஒருத்தவங்க இப்போ உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களா. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி எப்போவுமே அப்படின்னா இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்களே வந்து அட்ராக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடாது. பட் நீங்கள் பயங்கரமாக அந்த பர்சனை சேசிங் பண்ணியிருப்பீங்க. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எழுந்திருப்பீங்க. எப்போவுமே இந்த பர்சனை டிபெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் எழுந்திருப்பீங்க. அப்போ இந்த பர்சன் நீங்கள் சேசிங் பண்ண இந்த பர்சன் ரன்னர் எனர்ஜியில் போயிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு ஆஃபர் உண்டுல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன் ஒரு சிச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் உங்களை வந்து மைண்ட் பண்ணாமல் அந்த பர்சன் வந்து மைண்ட் பண்ணாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு இவங்க ஓடிப்பாங்க. ஓகே. அப்போ கரெக்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்குது. ஓகே. ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு நீங்கள் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷனலி நீங்கள் பயங்கர கனெக்டட், பயங்கர அடிக்டட். இந்த பர்சனை சேசிங் பண்ணி டயர்டாகி மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன்கிட்ட உங்கள் காதில் வந்து என்ன சொல்லுது கொடுத்து நீங்கள் ஒரு டயர்டாக சுச்சுவேஷனில் உங்களுக்கு இதுக்கு மேலே போராடுறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, ஒரு டயர்ட் சுச்சுவேஷன், என்னால் இனி முடியாது, இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் போடுறதுக்கு என்னால் முடியாது, எவ்வளோ தூரம் என்னால் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் எஃபோர்ட் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்னால் வந்து புரிய வைக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல. நீங்கள் ஒரு வெயிட்டிங் எனர்ஜி நீங்கள் இருக்கீங்க. இந்த பர்சன் எப்போ வந்து வைக்கன் ஆவாங்க, இவங்க எப்போ மாறுவாங்க, ஸோ இவங்க எப்போ நமக்கு ஒரு கப் ஆஃப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே. ஸோ இந்த டைம் இந்த பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பர்சனுக்கு நிறைய ஆஃபர் வந்துட்டு இருக்கலாம். பட் எந்த ஒரு ஆஃபர் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து இப்போ எந்த ஒரு ஆஃபர் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு குறையும் கிடையாது. இந்த பர்சனுக்கு பர்த்டே ஆஃபர் வந்துகிட்டே தான் இருக்குது. பட் என்னதான் ஆஃபர் வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பர்சனுக்கு மேரேஜ் வரைக்கும் இது எட்டலை. இந்த பர்சனுக்கு ஏதாவது தடங்கள் வந்து அந்த வரக்கூடிய ஆஃபர் எல்லாமே வந்து தட்டி போக சொல்லுவாங்கள்ல. ஸோ இவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுற மாதிரி அவங்களுக்கு எதுவுமே இவங்க லைஃப்பில் அமையலை. ஓகே. அப்படி இப்போ 1 2 3 சம்பந்தம் அப்படி தொடர்ந்து வரக்கூடிய டைம் இந்த பர்சனுக்கு ஒரு டைம் இந்த பர்சனுமே ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் ஒரு டவுனான சுச்சுவேஷனில் நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது ஸோ ஏன் நமக்கு வந்து ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, ஏன் நமக்கு ஒன்றும் ஓகே ஆக மாட்டேங்குது, ஸோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா நம்ம லைஃப்பில் ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே. ஸோ இந்த பர்சனோட மைண்டில் ஆக்சுவலி இது ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன், ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் சொல்லிட்டு இந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஓகே. இவர் வந்து ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் இப்போ நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரே ரிலேஷன்ஷிப்பை மட்டும் தான் தாண்டி வரவங்க கிடையாது. எல்லாருமே 2 3 ரிலேஷன்ஷிப்பை தாண்டி தான் நம்ம லைஃப்பில் வந்திருப்போம். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்ம ஒரு நமக்கு இப்போ காலேஜ் படிக்கிற டைமாக இருக்கட்டும், நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு க்ரஷ், ஒரு அடிக்ஷன், ஒரு லைட், ஒரு அஃபெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனுக்கு சம்திங் ராங் ஸ்பெஷல். ஓகே. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து
இந்த பர்சனால மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். என்னதான் அந்த பர்சனுக்கு ஆஃபர் நிறைய வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே நீங்கள் உங்கள் செல்ஃப் எக்ஸ்பெக்டை நீங்கள் நின்றுடுறீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செப்பரேஷன் வந்திருக்காது. ஓகே, நீங்கள் எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக நின்னால்தான் தான் இந்த பர்சனுக்கு கொஞ்சம் கூட உங்கள் வேல்யூ மனசில் ஆகுது. ஸோ இந்த பர்சனோட பொறுத்த மட்டும் இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல் ஆகிட்டு என்னன்னா இவங்க எப்போவுமே நீங்கள் இந்த பர்சன் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய டைம் இந்த பர்சனுக்கு என்னன்னா நம்ம இல்லைங்க இவங்க வாழ மாட்டாங்களா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க வரணும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகும். நீங்கள் எப்போவுமே இந்த பர்சனை டிபெண்ட் பண்ணிக்கிற டைம் இந்த பர்சனுக்கு அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக ஃபீல் ஆகிட்டு இவங்க எப்போவுமே நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் இவங்க எப்போ எனி டைம் நம்மளை டிபெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகாது. ஒரு போல்டாக இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் நிற்கணும். பட் எப்போவுமே இந்த பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இந்த பர்சனுக்கு அது நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டு உண்டு. ஸோ அந்த பர்சனுக்கு பர்தர் ஆஃபர் வந்துட்டு இருக்கனால அப்போ இந்த பர்சனோட மைண்ட்லாம் இருக்கு இவங்களை சூஸ் பண்ணணும். எனக்கு இதை விட நல்ல நல்ல ஆஃபர் என் லைஃப்பில் வந்துட்டு தானே இருக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சன் எட்டிட்டு உண்டு. ஸோ அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் சேசிங் பண்ண இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு ஓடிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு நல்ல ஆஃபர் வந்திருக்கும், அவங்க அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதில் ஒரு சிலருக்கு வந்து நீங்களும் அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். அது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்கலாம். இல்லைன்னா எங்கேயாவது இந்த ஒர்க் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கும் லவ் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு லவ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சனுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்குது. பட் ஒன்றும் ஓகே இல்லை. வரக்கூடிய எல்லாம் வந்து கரெக்டாக ஓகே ஆகுறது மாதிரி இருக்கும். சடனாக அது வந்து கட் ஆகி போயிடும். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, லைஃப்பில் என்ன நடக்குது, என் லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. பட் இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. இந்த பர்சனோட மைண்டை நீங்கள் உண்டு. ஓகே, அப்போ இந்த பர்சன் ஒரு ஹெர்மிட் மூலம் வந்துட்டு எனக்கு லைஃப்பில் எனக்கு என்ன நடக்குது எனக்கு லைஃப்பில் தெரியலை. ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்பில். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். என் லைஃப்பில் என்ன நடக்குது எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ அப்போ இந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு ஹெல்மெட் மோடில் இந்த பர்சன் போயிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எத்தனையோ ஆஃபர் வந்தாலும் இந்த பர்சனுக்கு இப்போ என்ன 9 ஆஃப் கப்ஸ் இவருக்கு ஒன்றுமே வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்கல. ஓகே, ஸோ இவருக்கு லைஃப்பில் எல்லாம் உண்டும். எத்தனை ஆஃபர் இந்த பர்சனை பார்த்தா தொடர்ந்து வந்தாலும் இவருக்கு ஒரு 10 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆகுது. இவருக்கு 9 ஆஃப் கப்ஸ் இந்த பர்சனோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்களாகும். ஓகே, பட் இது இந்த பர்சனுக்கு மனசில் ஆகிட்டு இல்லை ஸ்டார்டிங்கில். ஓகே, ஸோ அது மட்டும் வேர்ல்டு கார்டு வந்துட்டு உண்டு. ஸோ 12 எனர்ஜி சொல்லும்போது 12 எனர்ஜியில் வந்து ஒரு பெரிய கான்செப்டே உண்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் சேசிங் பண்ணுவீங்க, அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி நீங்கள் வந்து ஹீல் ஆகி ஸோ இது இதில் ஒவ்வொரு சைக்கிள்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒவ்வொரு சைக்கிள் எண்ட் ஆகிட்டு உண்டு. 2 பேருக்கு இடையில ஒரு சைக்கிள் எண்ட் ஆகிட்டு உண்டு. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு சைக்கிளில் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கால் டைரெக்டாக வந்துட்டு உண்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றம் வரும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒன்றும் ஓகே இல்லை. என்ன ஆஃபர் எவ்வளோ ஆஃபர் இவருக்கு வந்தாலும் ஒன்றும் ஓகே இல்லை. எல்லாம் ஒன்றும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவருக்கு எட்டலை. எல்லாம் ஏதோ ஒரு இதில் வந்து தடங்களாகி போயிட்டே இருக்குது. இவருக்கு லைஃப்பில் என்ன நடக்கணும் தெரியல. ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன் என் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குது, இது என்ன கண்டிஷன், நான் ஏதாவது என் லைஃப்பில் தப்பு பண்ணிட்டேனா, ஸோ நான் ஏதாவது கர்மா ஃபேஸ் பண்ணுறேன்னா என் லைஃப்பில், நான் ஏன் இவ்வளோ எனக்கு ஏன் ஒன்றும் செட் ஆகலை, எனக்கு இந்த பர்சன் மறுபடியும் இந்த பர்சன் தானே எனக்கு லைஃப்பில் மறுபடியும் எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு 2-3 சம்மந்தம் இந்த பர்சனுக்கு ஸ்டாப் ஆகி போகணும். இந்த பர்சனோட மைண்டில் என்ன வந்துட்டு அப்போ இந்த பர்சன் நமக்கு மைண்டில் எப்போவுமே இவங்க தானே இருக்காங்க. கண்ணை மூணாலும் சரி இவங்க தான் நம்ம மைண்டுக்குள்ளே வராங்க. அப்போ இந்த பர்சன் இல்லாமல் நமக்கு லைஃப் ஒரு கம்ப்ளீட் ஆகாதா, ஒரு ஹெர்மிட் மோடுக்கு இந்த பர்சன் வந்துட்டு அப்படி பட் இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த பர்சன் அவேக்கன் ஆகிட்டு இல்லை. ஓகே, அப்படி நினைக்கும் போது இந்த பர்சன் சாரி ஃபீல் பண்ணுறாங்க.
ஏன்னா எவ்வளோ தூரம் செப்பரேஷன் ஆனால் இந்த பர்சனோட மைண்டை விட்டு நீங்கள் உங்களோட தாட் போகவே இல்லை, எப்போவுமே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இந்த பர்சன் ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து உண்மையான ஒருத்தவங்க, ஒரு ட்ரூவான ஒரு பர்சன், நம்மளை வந்து உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கும்போது எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் போராடினாங்க, எப்போயுமே 24/7 நமக்கு அவைலபிளாக இருந்தாங்க. பட் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட வேல்யூ கொடுக்கவே இல்லை. எனக்கு நமக்கு லைஃப்பில் நிறைய ஆஃபர் பர்தராக வந்துட்டு இருக்குது. பட் நம்ம இவங்களை ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டோம். இப்போ எந்த ஒரு ஆஃபரும் எனக்கு வந்து ஓகே ஆகலையே, அப்போ அந்த பர்சன் எனக்கு லைஃப்பில் ஸ்பெஷலான ஒரு பர்சனா அப்படி நினைக்கக்கூடிய டைம் இந்த பர்சன் சாரி ஃபீல்றாங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்க கூடாது, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இவங்கள, ஸோ ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 ஆஃப் சோர்ஸ். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வலி வந்து உங்களுக்கு இந்த பர்சன் நிறைய வலி, ஏன்னா நான் சொன்னேன் நீங்கள் வந்து எல்லா எஃபர்ட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன், இனி உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு எஃபர்ட் இல்லை, ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, அப்போ இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ உங்களுக்கு நிறைய வழிகள் இந்த பர்சன் தந்துட்டாங்க. அப்போது இப்போ சடனாக வந்து நான் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயாச்சுன்னா அது வந்து சரியாகாது. ஏன்னா நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு நிறைய ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் தானே பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் போகிறது நமக்கு பெட்ரு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம போடு சரியில்லை, உங்களுக்கும் ஒரு பிரேக் வேணும், இவங்களுக்கும் ஒரு பிரேக் வேணும் இந்த பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு பிரேக், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பிரேக்கப் இந்த டைம், இந்த பீரியட் ஆஃப் இந்த செப்பரேஷன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த பர்சனோட மைண்ட் என்னன்னா, ஸோ நீங்களும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்களும் வரட்டும். ஸோ அது மட்டும் இந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஹீல் ஆகட்டும் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சன் டோரில் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஸோ இந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அவைக்கன் ஆகுறாங்க. ஸ்டார்டிங்கில் அவைக்கன் ஆகிட்டு இல்லைங்க, இப்போ கண்டிப்பாக இந்த பர்சன் அவைக்கன் ஆகுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே புரியுது. ஸோ அது அவைக்கன் ஆனனால தான் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எல்லாம் வந்து நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாமே என் கையை விட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளால் வந்து இப்போ நம்ம சாதாரண மனுஷங்க தானே, நம்ம லைஃப்பில் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ எல்லா ஸ்ட்ரகிள்ஸுக்கும் நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம சாதாரண ஒரு மனுஷங்க. அப்போ இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தை நம்ம யாரை தேடுவோம், யூனிவர்ஸ் தான் தேடும். ஸோ அதே மாதிரி இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி, ஏன்னா கிளாரிட்டி இல்லை மீன்ஸ் மேபி மேரிட்டல் அஃபரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ மேபி உங்களுக்கு மேரேஜ் ஆகிக்கலாம், இந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இல்லைன்னா இதில் நிறைய மேபி நீங்களும் அவங்களும் சேரனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் வரலாம். உங்கள் சைட்லேருந்து ப்ராப்ளம் வரலாம், அவங்க சைட்லேருந்து ப்ராப்ளம் வரலாம். இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, பட் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. ஸோ நீங்கள் 2 பேரும் சேரும் போதும் அந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், அப்படி இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, பட் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா உங்களுக்கும் ஒரு கார்மிக் இருக்கலாம், அவங்களுக்கும் உங்களை சுற்றி நிறைய கார்மிக் இருக்கலாம். அப்போ கார்மிக் இருக்கும்போது இந்த பர்சனுக்கு சடனாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த பர்சனுக்கு முடியல. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட ப்ராப்பராக சரண்டர் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்ஸ் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நான் அந்த டைமில் நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டைரெக்டாக வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மோசமான சைக்கிள் வந்து எண்ட் ஆகிட்டு ஒரு நியூ சைக்கிள் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த சைக்கிளில் வந்து அவங்களுக்கும் ஒரு மாற்றம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பிரேக்கப் சுச்சுவேஷன் இருந்தால் நமக்கு ரீபர்த்னு ஒரு காரணம் நமக்கு டேரெக்டாக வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் இருக்குது, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு ஒரு போர்ஷன் கூட சான்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ரீபர்த் இருக்குது. மறுபடியும் ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். பட் மறுபடியும் இந்த ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமில் நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில் நீங்கள் நிற்பீங்க, உங்கள் பவரை நீங்கள் நிற்பீங்க, நீங்கள் சேசிங் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சேசிங் பண்ணிவிட்டு இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு டயர்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு டேர்னிங் இன் ஒரு கார்டு வந்திருக்குது. ஓகே, டேர்னிங் இன் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ளே கொஞ்சம் பீஸ் வரணும். ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு
அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அவங்க, பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஒரு டவுன் சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, உங்களோட வேல்யூ மனசில் ஆக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்ஷனை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு 8 ஆஃப் வான்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் வந்து எவ்வளோ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, கம்யூனிகேஷன் மேபி உங்களுக்கும் கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னதான் கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆனாலும் மறுபடியும் இது வந்து செப்பரேஷனில் போகிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஏன்னா வந்து இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் ஹீல் ஆகணும், அவங்களும் ஹீல் ஆகணும். பட் இங்கே 2 பேருமே ஹீல் ஆகலை. ஆனால் அந்த பர்சனுக்கு ஒரு உங்களை பற்றியான ஒரு ஃபீலிங் வரக்கூடிய டைமில், ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்தாலும் மறுபடியும் கண்டிப்பாக செப்பரேஷனில் வந்து நிற்கும். 2 பேருமே ஹீல் ஆகலை. 2 பேருமே வந்து முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி 2 பேருமே வந்து மைண்டுக்குள்ளேயும் சரி ஹார்ட்டுக்குள்ளேயும் சரி ஸோ கொஞ்சம் முடிஞ்சு போன விஷயத்தில் ஸ்டக்காகி 2 பேருமே நிற்கிறீங்க. 2 பேருமே ப்ராப்பராக இங்கே ஹீல் ஆகிட்டு 2 பேருமே ஹீல் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகி போகும். அது மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்துருக்குது 8 ஆஃப் சோர்ஸ். ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு தெரியும் இந்த பர்சன் நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் ஹீல் ஆகலை. ஓகே, இந்த பர்சன் ஹீல் ஆகலை, நீங்களே ஹீல் ஆகலை. ஸோ இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு இருக்காரு. பட் உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் மிஸ்ஸிங் ஃபீல் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம போகக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, இப்போ நம்ம போகிறது சரியில்லை, இப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு பிரேக் வேணும். ஏன்னா வந்து மறுபடியும் நம்ம போனால் அவங்களுக்கு ஒரு இப்போ தொடர்ந்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஏமாற்றது மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மறுபடியும் உங்கள் லைஃப்பில் அந்த பர்சன் என்ட்ரி கொடுக்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன நடக்கும்? மறுபடியும் ஏமாற்றி இவன் நம்மளை வந்துட்டாங்க, நம்மளால மறுபடியும் எப்போ நம்மளை விட்டு ஓட போகிறான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அப்போ அந்த பர்சன் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. போகக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, உங்களை போய் பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சுச்சுவேஷன் சரியாக வரட்டும், ஒரு டிவைனிங் டைம் வரட்டும். ஸோ கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 2 பேருமே ஹீல் ஆகட்டும். ஹீல் ஆன பிறகு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது தான் பெட்டர் இந்த பர்சன் மைண்டில் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் செலிப்ரேஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பர்சனுக்கு ஒரு செலிப்ரேஷன் பாசிபிள். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், ஒரு ரீபர்த் வரும், மறுபடியும் நீங்கள் செய்டுவீங்க. ஒரு செலிப்ரேஷன், ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க்கில் ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பர்சனுக்கு எல்லாமே மனசில் ஆகுது. மேபி உங்களை ஃப்யூச்சரில் வந்து இப்போ உங்களை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வேல்யூ கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும். ஸோ அப்போ இந்த பர்சன் கடினமாக லைஃப்பில் உழைச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கேட்டே கொடுக்குறாங்க, மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது பிஸ்னஸ் இந்த பர்சன் வந்து பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிவிட்டு அந்த இன்கம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஒரு இது பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்க முடியுமா தலையை தொங்க போட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு ஹீல் ஆகலை. ஏன்னா மறுபடியும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகும்போது கண்டிப்பாக ஏமாற்றம் தான். மறுபடியும் நீங்கள் அந்த பர்சன் மேலே நெகட்டிவான வைப்ரேஷன் வைப்பீங்க. அது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம மறுபடியும் நம்ம இப்போ உடனே ஆக்ஷன் எடுத்துகிட்டு போனால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் வரும். இவன் மறுபடியும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவான், அந்த ஒரு ஃபீல் ஆகுது இந்த பர்சனுக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம் ஆஃப் த டேர்னிங் இன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் நமக்கு தெரியுது மெடிடேஷன் கார்டாக நமக்கு வந்திருக்குது. ஓகே, அப்போ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கிறீங்க. இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மூவ் ஆன் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. பட் நீங்களும் ஹீல் ஆகலை. ஸோ நமக்கு கார்டு என்ன சொல்கிறது, நீங்கள் மெடிடேஷன் பண்ண சொல்லுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்னென்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். இப்போ 25 ஜூனே நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். இன்னர் ஒர்க் பண்ணாமல் 25 ஜூனே கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜோனி கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில் நீங்கள் நிற்கணும், உங்கள் செல்ஃப் பவரை நிற்கணும். இப்போ நீங்கள் ஒரு இலூஷனில் இருக்கிறீங்க. ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ அந்த இலூஷன்லேருந்து வெளியே வாங்க. வெளியே வந்து ஃபஸ்ட்டு உங்களை கண்டுபிடிங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு மெடிடேஷன் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட மைண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டில் உங்களை நிற்க வைக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க யாராவது மெடிடேஷன் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ மெடிடேஷன் பண்ணாமல் இந்த ஜோனி கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் மட்டும் நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்பீங்க. ஸோ உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கும் போது அவங்களுக்கு உங்கள் வேல்யூ மனசிலாகும். அப்போ தான் மறுபடியும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்கணும். ஸோ நீங்கள் உங்கள் பவரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜோனியாக சொல்லும்போது அதில் ஒரு சோல் பர்பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வரக்கூடிய டைம் உங்கள் சோல் பர்பஸ் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சோல் பர்பஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு யூனியன் கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். ஓகே, ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மெடிடேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். இல்லைனா மறுபடியும் நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜி நீங்கள் நிற்பீங்க. நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கிற வரைக்கும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரமாட்டாங்க. நீங்கள் இந்த வெயிட்டிங் எனர்ஜி நீங்கள் வெளியே வரணும். வெளியே வந்து உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மெடிடேஷன் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சு நீங்கள் உங்கள் சோல் பர்பஸ் நிறைவேற்றக்கூடிய டைமில் தான் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கு ஒரு யூனியன் பாசிபிள் ஆகும். ஸோ வெயிட்டிங் என்னென்னு நீங்கள் நிற்காதுங்க. இந்த பர்சன் வரக்கூடிய டைமில் வரட்டு. அவங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க ஹீல் ஆகிட்டு கரெக்டாக அவங்க வருவாங்க. பட் அவங்களுக்காக வெயிட் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் இழந்துக்காதுங்க. நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நில்லுங்க, உங்கள் செல்ஃப் பவர் நில்லுங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். மறுபடியும் வெயிட்டிங் என்னென்னு நிற்கிறனால உங்களுக்கு தான் ப்ராப்ளமே தவிர அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட்டிங் எனர்ஜி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ராங்கான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, பட் அதை ஓவர்டேக் பண்ணி அதுலேருந்து வெளியே வாங்க. ஓகே, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் அதை மறுபடியும் நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு சேட்னஸ் தான் ஃபீல் ஆகும். தெரிஞ்சோ தெரியாமல் உங்கள் லைஃப்பில் ஒரு மோசமான சுச்சுவேஷன் நடந்துருச்சு. ஓகே, ஸோ அதை மறந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டுக்கு வெளியே வந்து உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சீக்கிரமாக கை கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.